நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கு இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம். தீயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு ஒருவரே நிரந்தரம். அவரின்றி நாம் இல்லை. நம்மை வழிநடத்த தூய ஆவியானவர் நம்மை என்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியா நமக்காக என்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 19, 25, 19, 20, 21, 22. வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாய் இருக்கட்டும், ஏனெனில் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். கடவுளே, இஸ்ரேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்தினின்றும் மீட்டருளும். நீதிமொழிகள் 12, 25, 26, 27, 28. பகை மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும், இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும். சான்றோரின் அறிவுரை நண்பர்களுக்கு நன்மை பயக்கும், பொல்லாரின் பாதை அவர்கள் தவறிழைக்கச் செய்யும். சோம்பேறிகள் தம் வேட்டையாடியதையும் சமைத்துண்ணார், விடாமுயற்சியுடையவரோ அரும் பொருளையும் ஈட்டுவார். நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும், முரணானவரின் வழி சாவில் தள்ளும். இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து. பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5, 13, 16. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? ஒரு பழமொழி இருக்கு, உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும்னு. பந்தியில் முதல் வைப்பது உப்பு. ஏன்னா அதை கடைசி வரை, நாம் சாகும் வரை அதை மறக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு இட்ட அந்த உணவை, இந்த உணவை நாம் சொல்லிக்கொண்டே போனால் நிறைய இருக்குது. உணவால் உறவினரானோம். நம் இயேசுவும் நமக்கு கடைசியாக நமக்கு தந்தது உணவு. அந்த இரவு உணவு தான் அவருடைய கடைசி உணவு, நம் வாழ்க்கையின் முதல் உணவாக மாறியது. பாருங்கள், இதே மாதிரி உணவு வந்துட்டு ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு தீவிரவாதி அந்த ட்ரெயினில் ஏறுறான். பாம் வெடிக்க செய்யறதுக்காக அவன் ஏறுறான். ட்ரெயினில் ஏறிட்டு அப்போ அந்த அவன் பக்கத்துலேயும் போய் உட்காரான். நான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இந்த காலத்தில் அப்படித்தான், நல்லவங்களையும் கெட்டவங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி மேக்கப்பு, ஒரே மாதிரி ட்ரெஸ்அப்பு. அவனும் அதே மாதிரி தான், தீவிரவாதியும் அவங்களோடவே பயணம் செய்கிறான், உட்காரான். அவங்களுக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. அதனால் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பம் வந்து அங்கே டேபிள் விரித்து அழகாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அந்த அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை இவன் ஒருத்தனை மட்டும் தனியாக பார்க்குது. அவன் தனியாக இருக்கிறத பார்த்து அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்லி, அங்கிள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது. அவன் 2 முறை இல்லை வேண்டான்றான். 3ஆவது முறை அந்த குழந்தை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால சாப்பிட்றான் அந்த சாப்பாட்டை. சாப்பிட்டு எல்லாரும் படுக்கிறாங்க, ட்ரெயினில் எல்லாரும் தூங்குறாங்க. இவன் மட்டும் தூங்காமல் இருக்கான். ஸோ அப்போ பார்க்குறான், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம போயிட்டு பாம்பை வெடிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை வெடிக்கலான்னு போகும்போது அவனுக்கு அந்த குழந்தை கொடுத்த சாப்பாடு ஞாபகம் வருது. ஏன்னா அவன் 2 நாள் ஆல்ரெடி பட்னியாக இருந்திருக்கிறான். பட்னியாக இருந்துட்டு அந்த குழந்தை கொடுத்த சாப்பாடை நினச்சி இந்த உணவு விட்ட இந்த குடும்பத்தை நம்ம சாவடிக்கக்கூடாது. அவங்க மற்றவங்களே நினைக்கல, அவன் நினச்ச ஆளுங்களே நினைக்கல, அந்த குழந்தை கொடுத்த அந்த சாப்பாட்டை அவன் நன்றி நினச்சி. அதான் பாருங்கள், உப்பிட்டவளர் உப்பு மண் உலகிற்கு எப்படியா இருக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த உப்பை அவன் சாப்பிட்டதுனால, அந்த உணவை சாப்பிட்டதுனால அந்த பாம்பை வெடிக்காமல் ட்ரெயின்லேருந்து குதிக்கிறான். பாம்பு வெடிக்கி தான் இறந்து போகிறான். தன்னையே இதே மாதிரி தான் ஒரு பாட்டோன்றவர் வந்துட்டு 1980 பிறக்கிறார், ஜெர்மனில். அவர் 1051 வந்துட்டு
சாவுறாரு. ஆனால் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு ரொம்ப ரெகுலராக போகிறவரு, ரொம்ப தியாகங்கள் செஞ்சு குருவாகி பிஷப் ஆகி ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்து மக்கள் மத்தியத்தில் தன் உணவையும் தானமாக கொடுத்து தன்னுடைய தியாகமாக கொடுத்து உணவே உண்ணாமல் வாழ்ந்து தன்னுடைய உணவு உடை அவருக்கு சொந்தமான அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அவர் ஆல்ரெடி ஒருத்தர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் அவர் கேட்காம அவருடைய எல்லாத்தையும் இழந்துட்டு சாகுறாரு. ஜெர்மனியில் அவர் கல்லறையில் இன்றைக்கும் நிறைய அற்புதங்கள் நடக்குது. அவரை பார்வையிட நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. பாருங்கள், உணவு எவ்வளோ முக்கியன்றதை வந்துட்டு அதே உணவு துரோகமும் செய்யும், அதே உணவு காப்பாற்றவும் படும். ஆனால் நாம் காப்பாற்றப்படுவதைத்தான் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். நாமும் மற்றவர்களுக்கு அந்த உணவுக்கு நன்றி கடனாக இருப்போம், நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.